கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் நாள், ஆங்கில மாதம் 25/11/2024 திங்கட்கிழமை. இன்றைய திதி தசமி திதி. இந்த தசமி திதியில் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் செய்வதற்கு உகந்த நாள். மங்களகரமான காரியங்களையும் பிரயாணம், புதுமனை புகுவிழா, நீர்நிலைகளை முன்னேற்றுவதற்கான ஒரு காரியங்கள், போர் போடுதல், கிணறுகளை சீரமைத்தல், மேலும் ஒரு முக்கிய பிரமுகர்களை பேட்டி காண்பதற்காகவும் வீடு சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் இந்த தசமி திதியில் செய்வதற்கு உகந்த நாளாக அமைகிறது. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் கர்ப்பதானம், பூமுடிக்க, சீமந்தம், அன்னப்பிரசன்னம், உபநயனம், விவாகம், காது குத்த, வித்யாபாரம், தேவ பிரதர்சம், ஆபரணங்கள் அணிவதற்கும் விற்பதற்கும், தேவ பிரதிஷ்டை, கிரக பிரவேசம், திருமாங்கல்யம், கடல் பிரயாணங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த உத்திரம் நட்சத்திரத்து நாட்களில் செய்தால் அது நன்மை பயக்கும் நாளாக அமையும். மேலும் சாந்தி முகூர்த்தம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், பெயர் சூட்டுதல், சாதம் ஊட்டுதல், காது குத்துதல், வளைகாப்பு செய்வதற்கும், உபநயனம், திருமணம், மணப்பெண் பிரவேசம், கிரக பிரவேசம், உழவு செய்வதற்கும், கிரகாம்பரம் செய்வதற்கும், விதை விதைத்தல், கும்பாபிஷேகம், கிணறு வெட்டுதல், பட்டாபிஷேகம், சிம்மாசனம் ஏறுதல், அதாவது பதவி உயர்வு ஒரு இடத்தில் வேலைக்கு பதவி ஏற்பதற்கு அர்த்தம் அந்த சிம்மாசனம் ஏறுதல், வியாபாரம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும், சிற்ப வேலைப்பாடுகள், வாஸ்து சாந்தி செய்வதற்கும், சாஸ்திர பயிற்சி, சமையல் பயிற்சியில், அதாவது கேட்ரிங் டெக்னாலஜி படிப்பதற்கான சமையல் பயிற்சி, அல்லது முதல்ல ஏதாவது ஒரு கேட்ரிங்கில் ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அது இன்று செய்தால் அந்த தொழில் அமோகமாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது இசைப்பயிற்சி, தாளங்கள், இசைப்பயிற்சி, தபலா ஆகிய இசைக்கருவிகளை பயிற்சி எடுத்தல், நாட்டிய பயிற்சி, வாகனங்கள் பயிற்சி எடுப்பதற்கு, அதாவது டிரைவிங் ஸ்கூலில் போய் வாகனங்கள் பயிற்சி எடுப்பதற்கு இந்த உத்திரம் நட்சத்திர நாட்கள் உகந்த நாட்களாக அமைகிறது. இன்றைய சந்திராஷ்டமம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது வண்டி வாகனங்களில் ஏதாவது செல்லும் போதோ அல்லது ஏதாவது புதிய முதலீடுகள் செய்யும் போதோ கொஞ்சம் பார்த்து நிதானத்தை கடைப்பிடிப்பது அவசியமாகிறது. ஏன்னா இந்த சந்திராஷ்டம் முடியும் காலம் கட்டம் வரை நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் சில தடை தாமதங்களும் பிறருக்கு ஏதாவது தேவையில்லாத உங்களை பார்த்தாலே வெறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், கோபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அதனால் நீங்கள் செய்யும் காரியங்கள், சில காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் தடைபட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இந்த சந்திராஷ்டமம் காலகட்டம் வரை கொஞ்சம் அமைதியாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சார்ந்த வியாபாரங்கள், விவசாயம் சார்ந்த கமிஷன் தொழில்கள், விவசாயம் சார்ந்த ஒரு பிஸ்னஸ் ஆகியவைகளை டெவலப்மெண்ட் செய்வதற்கும், கொடுக்கல் வாங்கல் ஆகியவைகளை இந்த கௌரி நல்ல நேரத்தில் செய்தீர்களானால் அது அந்த வியாபார வளர்ச்சிக்கு மிகவும் லாபம் தரும் நேரமாக அமையும். இன்றைய ராகு காலம்
காலை 7:30 to 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 to 12 மணி வரை. குளிகை காலம் மாலை 1:30 to 3 மணி வரை. வாரசூலை கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, இரவு 6 மணி முதல் 9 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று ஏதாவது ஒரு வஸ்திர தானம் செய்வதற்கும் புதிய ஆடைகளை வாங்குவதற்கும், புதிய ஆடைகள் யாருக்காவது ஒரு வஸ்திர தானம் கொடுக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களில் கொடுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு மிகவும் ஒரு புண்ணியமாக அமையும். மேலும் ஏதாவது நகை வாங்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நகை வாங்கினீர்களானால் அது மிகவும் உகந்த நாளாக அமையும். ஏதாவது பழைய நகைகள் மாற்றுவதோ அல்லது காயின் வச்சுருப்பீங்க, அந்த காயினை நகையாக மாற்றுவதோ அல்லது ஒரு சேமிப்பு வேண்டி காயின் வாங்குவதோ இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி வாங்கலாம். இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, விருச்சகத்தில் சூரியன் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேசராசி நேயர்களே, இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று விஸ்வரூபம் எடுப்பதற்கான சூழ்நிலை சிலருக்கு அமையும். பரம்பரை சொத்துக்களில் ஏதாவது கொஞ்சம் வில்லங்கம் இருந்தால் அதை கொஞ்சம் பார்த்து இன்றைக்கி கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க. இல்லாட்டி அது கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இன்று குழந்தைகள் சார்ந்து ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் என்று வருவதாகவே அமைகிறது. இன்று தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மூலம் சிறு சிறு தொகை வருவதாகவே இன்று அமைகிறது. அது நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் மன திருப்தி இல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே எதை செய்தாலும் கொஞ்சம் பொறுத்து கொண்டு செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது அவசியமாகிறது. இன்று அலுவலகத்தில் பணிபுரியும் நண்பர்களுக்கு மேல் அதிகாரி மூலம் சில பணி சுமைகள் அதிகமாகவே இருப்பதாகவே தோன்றுகிறது. இன்று சக ஊழியர்கள் இன்று ஏதாவது உங்களுடைய மன உளவியலில் இன்று உங்களுக்கு மனதளவில் சில அழுத்தங்கள் கொடுப்பதாகவே தோன்றும். ஆகவே இந்த மேசராசி நேயர்கள் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்று சுப விரய செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். கையில் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஜுவல்ஸில் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு நிலத்தை வாங்குவதற்கான ஒரு அக்ரிமெண்ட்டு அல்லது நிலத்தை வாங்குவதற்கான ஒரு அட்வான்ஸ் கொடுப்பது ஏதாவது போடுவது இன்று அவசியமாகிறது. ஏதாவது சொத்துக்களில் இன்று முதலீடு செய்வதும் இன்று நல்ல நாளாக அமையும். இல்லைனா யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த கடனை தீர்ப்பதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு பிற்காலத்தில் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத கையில் காசு வச்சுருந்தீங்கன்னா இன்று வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது கோயில்களுக்கு திருப்பணிக்காகவும் இல்லை கோயில் ஏதாவது அன்னதானம் கொடுப்பதற்காகவும் சிறு ஒரு உங்களால் முடிந்தளவு ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால் அந்த
சுப விரய செலவு ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும், வீண் விரய செலவுகளை தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாகவும் இது அமையும். மேலும் ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஒரு உதவி செய்தீர்களானால் அதுவும் ஒரு பரிகாரமாக அமையும். மேலும் ஏதாவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு உதவி உங்களால் முடிந்தளவு ஒரு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் ஆகியவை அனைத்தும் இன்று இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று சட்டப்பூர்வமாக முதல் திருமணம் விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் ஏதாவது வரன் பார்க்க வேண்டியிருந்தால் அந்த வரன் இன்று அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு இன்று சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு உகந்த நாளாக இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது வளைகாப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அமையும். சிலருக்கு ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி சிலருக்கு ஏதாவது ஒரு வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று பாதியில் நின்று போன வீட்டு வேலைகள், ஏதாவது ஒரு பாதியில் வீடு கட்டி நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது ஃபண்டு கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஃபண்டு ரிலீஸ் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. இன்று புதிய வீடு கட்டுவதற்கு ஏதாவது டாக்குமெண்டேஷனோ அல்லது ஏதாவது அப்ரூவல் கேட்டிருந்தீங்கன்னா அல்லது லோன் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா அவை அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று நீங்கள் லீகலாக பார்த்துட்டு ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது ஒரு கால்நடைகளை இன்று பண்ணை தொழில் செய்கிறவர்களுக்கு இன்று கால்நடைகள் மூலம் மிகவும் லாபகரமான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே இன்று அமைகிறது. இந்த விவசாய தொழில் சார்ந்து கொடுக்கல் வாங்கலில் இன்று லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது வீடு வாங்குவதற்கும் விற்பதற்கும் உகந்த நாளாக அமைகிறது. சிலர் நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலங்கள், வீடுகள் ஒரு நல்ல விலைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட விற்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது தொழில் சம்பந்தமாக வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே அமைகிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. சிலர் ஏதாவது ஆன்மீக சொற்பொழிவை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பும், ஆன்மீக பயணங்கள் நிமித்தமாக வெளியூர்களுக்கு பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஏதாவது ஆடம்பரமாக ஏதாவது தாம்பூன்னு செலவு பண்ணிங்கன்னா கையில் இருக்கிற பர்ஸில் இருக்கிற அமௌண்ட் இன்றைக்கி காலி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இதனால் உங்களுக்கு ஈவினிங்கே உங்களுக்கு ஏதாவது கையில் காசு இல்லாமல் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மனசஞ்சலும், கையில் காசு இல்லைனாலே ஒரு மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று கொடுக்கல் வாங்கலை முற்றிலும் தவிர்ப்பது அவசியமாகிறது. யாருக்காவது நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட காசு இருக்காது, கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆகவே இன்று முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. கையில் தான் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய குடும்ப செலவுக்கும் உங்களோட பர்சனல் செலவுக்கும் மட்டுமே சரியாக இருக்கும். மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக நிகாரிக்கப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியோ அல்லது ஏதாவது ஜாமீன் கையெழுத்தோ போடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஜாமீனோ அல்லது ஷூரிட்டியோ போட்டிங்கன்னா தேவையில்லாத பிற்காலத்தில் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது ஒரு சாதகமான பலன் மிகவும் குறைவாகவே இருப்பதால் நீங்கள் ஏதோ ஒரு செயலை செய்தாலும் ஒரு பாதகமான பலன்களை வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்று தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்று ஏதாவது நீங்கள் சுபகாரியம் சார்ந்து ஏதாவது புதிய வரன் சார்ந்து ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் அது சில தடை தாமதமாகவே வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது.
சில வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே அறியப்படுகிறது. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று ஆயில் பாத் எடுக்காமல் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு உடம்பு கூலிங்காகி தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வருவதற்காகவே சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மேற்கொண்ட செயல்களை பார்த்து நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் உகந்த நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது வாழ்க்கை துணைவியின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று தாயாரின் மூலம் சில ஏதாவது ஒரு வருமானம் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. தாயாரின் மூலம் ஏதாவது பென்ஷன் பணம் ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அமௌண்ட் போட்டிருந்தீங்கன்னா அது மெச்சூரிட்டி ஆகி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருப்பவரை அதை தாயாரின் மூலம் ஒரு நல்ல ஒரு தீர்வு காண்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று நீங்கள் ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது சேமிப்பு திட்டங்களில் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செயலாக மாறுவதாக அவங்களுடைய எதிர்காலம் கருதி இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் இன்று ஒரு நல்ல விதமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மொத்தத்தில் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது வியாபாரம் சார்ந்து பொருள் வரவு ஏதாவது ஒரு தன வரவு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த வியாபாரங்கள் இன்று கொஞ்சம் சூடு பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலை அமைவதாகவே இருக்கிறது. இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுபகாரியம் சார்ந்து ஏதாவது நகைகள் எடுப்பதோ அல்லது புடவைகள் சுபகாரியம் சார்ந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவதற்கு சிலருக்கு உகந்த நாளாக இன்று அமையப்பெறுகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது புதிய வண்டி வாகனங்கள் ஏதாவது புக் பண்ணி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது வண்டி வாங்க வேண்டியத ஒரு டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு நல்ல மெக்கானிக்கை பார்த்துட்டு போய் டெலிவரி எடுங்க. இல்லாட்டி டெலிவரி எடுக்காமலே இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் எடுத்து வந்தாலும் அதை திரும்பி கொண்டு போய் மராமத்து வேலைகள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது ஒரு தொலைதூர பயணங்கள் வண்டி வாகனங்களில் ஏதாவது தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அதே போல் இரவு நேர பயணங்களும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது வண்டி வாகனம் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதாகவே அறியப்படுகிறது. நீங்கள் பேசாமல் வண்டியில் போயிட்டுருப்பீங்க, சிக்னலில் போய் நின்றுருப்பீங்க, வேணும்னே உங்களை ஒருத்தர் இடிக்க வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது ஒரு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்புவாங்க, ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் திரும்புவாங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வருவதாகவே அமையும். ஆகவே இன்று பயணங்கள் வண்டியில் டூ வீலரில் போகும்போது கூட கொஞ்சம் நிதானத்துடன் போவது அவசியமாகிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாய கருவிகள் மூலம் சிறு சிறு உபதைகளும் சில பிரச்சனைகளும் விஷ ஜந்துக்களால் சில பிரச்சனைகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. மேலும் ஏதாவது விளையாட்டு பயிற்சி எடுக்கும் வீரர்களுக்கு ஏதாவது விளையாட்டு பயிற்சி எடுக்கும்போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. நீச்சல் குளத்தில் பயிற்சி எடுக்கும் வீரர்களும் கொஞ்சம் நீச்சல் பயிற்சி எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணீரினால் சில பிரச்சனைகள் இருப்பதால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பதும் அவசியமாகிறது. ஜிம்மில் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் ஏதாவது கொஞ்சம் பயிற்சி அளவுக்கு அதிகமாக எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஒரு டைமுக்கு மேலே பயிற்சி எடுத்தீர்களானால் அது உடலுக்கு தேவையில்லாத உபதைகள் கொடுப்பதாகவே அமையும்.
இன்று நீங்கள் ஏதாவது கோபமாக செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. முடிந்தளவு இன்று வெளிவட்டாரங்களிலும் அலுவலகங்களிலும் யாரிடமும் கோபத்தை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கோபத்தின் மூலம் அலுவலகத்தில் தேவையில்லாத சில ப்ரமோஷன்களும் புதிய வாய்ப்புகளையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்று தொழில் துறையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது சிலருக்கு ப்ரமோஷன் ஆகுவதற்கு வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அரசு சார்ந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போடுவதோ அல்லது அரசு சார்ந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமுக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதற்கான ஒரு நல்ல தகவல்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது உங்களுக்கு லாபம் தரும் நாளாக அமைகிறது. இன்று டிராவல்ஸ் வச்சு நடத்துவர்களுக்கும் அதாவது வண்டி வாகனங்களை கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது விற்பவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று இளைய சகோதரர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு வயிறு உபதைகள் அஜீரண கோளாறு மூலம் சில மருத்துவ செலவுகளும் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. ஆகவே இன்று ஏதாவது மேலும் சிலருக்கு வீட்டில் இருக்கும் வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் சில தொந்தரவுகளும் சில விரய செலவுகளும் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது பண பிரச்சனைகள் மூலம் சிறு தொந்தரவுகளும் தேவையில்லாத சில உபதைகளும் வருவதாகவே அறியப்படுகிறது. இன்று ஏதாவது உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு முன்பு வாங்கிய கடன் தொகை இன்று சிலருக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுவதாகவே அறியப்படுகிறது. ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கடனை கட்டுவதற்கான முயற்சி செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு அந்த கடன் விரைவில் தீர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். ஆகவே இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் ஒரு நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதாகவே அறியப்படுகிறது. ஆகவே இன்று முடிந்தளவு வீண் அலைச்சலை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் மன உளைச்சலும் வருவதாகவே அறியப்படுகிறது. இதனால் தேவையில்லாத வீண் விரய செலவுகளும் உடல்நிலை சார்ந்து மனநிலை சார்ந்து உடலை சார்ந்து சில மருத்துவ செலவுகளும் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. ஆகவே முடிந்தளவு இந்த வீண் அலைச்சலை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இன்று ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வெளிவட்டாரங்களில் பொறுத்தவரை யாரிடமும் தேவையில்லாத பிரச்சனைகளில் இன்று தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனையில் பூந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா அது இன்று உங்களுக்கு ஒரு விரய செலவாகவே அமைவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது முன்பின் தெரியாத அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது ஃபோனில் கூட உங்களுக்கு அது சொல்கிறேன் இது பண்ணுறேன் நீங்கள் அங்கே கூப்பிட்றேன் இதை கொடுங்க அதை கொடுங்க ஓடிபி சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் எதையும் சொல்லாமல் இருப்பதே மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அது தேவையில்லாத வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது மீறி சென்றீர்களால் செய்யாத செயலுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும்.
இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று கணவன் மனைவியுடன் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை ஒரு டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. கணவர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது பெண்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியம். அவர்கள் செய்யும் செயல் அவர்களை போக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா இன்று உங்களுக்கு குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சுமூகமான ஒரு வாழ்க்கை இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இன்று ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து இன்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, ஒரு மங்களகரமான ஒரு செயல்கள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை கிடைப்பதாகவே அறியப்படுகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. இன்று ஏதாவது முன்னோர்கள் ஏதாவது ஒரு குருமார்களையோ அல்லது முன்னோர்கள் அதாவது வயதில் மூத்தவர்களை சந்தித்து இன்று ஆசீர்வாதம் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று அலுவலகத்தில் பணிபுரியும் நண்பர்கள் மூத்த அதிகாரிகளின் ஏதாவது பாராட்டுகளை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். இன்று ஏதாவது அதற்கான நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை முடிக்க முடியாத ஒரு வேலையை நீங்கள் சாதனையாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இதனால் தக்க சன்மானங்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று குழந்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் செயலாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று ஒரு கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி புதிய விண்ணப்பிப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே இன்று தோன்றும். ஏதாவது அரசு சார்ந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமுக்கு ஏதாவது விண்ணப்பித்தவர்கள் அரசு சார்ந்த ஏதாவது டெண்டர்கள் அரசு ஒப்பந்தங்கள் இன்று விண்ணப்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு வரும். மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு சார்ந்த டெண்டர்கள் ஏதாவது வேலை முடித்து இருப்பவர்களுக்கு அதற்கான செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது ஒரு உதவி தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே தோன்றும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது பிஜி படிக்கும் மாணவர்களுக்கு இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் இன்று தன்னுடைய சுய அறிவை அதோட சுய நாலேஜை அதாவது தன்னுடைய நாலேஜை என்று வெளிப்படுத்தி அதற்கான இன்று ஒரு சன்மானங்கள் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது வெற்றி இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றியில் முடியுமாகவே அமைகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தமாக இருந்த சூழ்நிலை மாறி இன்று ஒரு வருமானம் தரும் நாளாகவே சிலருக்கு அமையும். மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது தெய்வங்கள் சார்ந்த பரிகாரங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்து இன்று ஏதாவது வழிபாடு செய்வதன் மூலம் இன்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாராவது பேசினா கூட கம்மன் நம்ம பேசாமல் இருப்பதே மிகவும் அவசியம். ஏதாவது நீங்கள் வாய் திறந்தால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. தேவையில்லாத சில பிரச்சனைகளில் மூக்கை நுழைப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. ஏதாவது நண்பர்கள் மூலம் நீங்கள் கம்மன் இருந்தால் கூட அவங்களே கூட்டிகிட்டு போய் உங்கள் பர்ஸை காலி பண்ணிடுவாங்க. ஆகவே நண்பர்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகளும் அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும்.
இன்று ஏதாவது திடீர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அப்படியே நீங்கள் திடீர் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டீர்களானால் தேவையில்லாத வீண் செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. முடிந்தளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் ஏதாவது தொழிற்சாலையில் ஒரு இயந்திரத்தில் பணிபுரியும் நண்பர்கள் கொஞ்சம் இரவு ஷிஃப்ட்டில் ஏதாவது வேலை செய்வர்கள் கொஞ்சம் கவனத்துடனும் விழிப்புணர்வும் இருப்பது அவசியமாகிறது. மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இதனால் சில உடலில் சோர்வும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே அறியப்படுகிறது. கணவன் மனைவியை பொறுத்தவரை சில மனஸ்தாபங்கள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. உறவினர்கள் வருகையால் தேவையில்லாத பிரச்சனைகள் இன்று வருவதற்காகவே அறியப்படுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. யாராவது ஒருத்தர் பேசி ஒருத்தர் ஏதாவது அதுக்கு எதிர்வாதம் பேசினீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் பிரிவினைக்கு வழிவகுப்பதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று ஏதாவது நிலம் சார்ந்து ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு இந்த எதிர்பார்த்த சில தடை தாமதங்கள் வருவதாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் தக்க பேப்பர் எதுவும் கொஞ்சம் மிஸ் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். ஆகவே இந்த ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களை கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பது அவசியமாகிறது. இன்று ஏதாவது தாயாரின் மூலம் சிறு மருத்துவ செலவுகள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. ஆகவே இன்று ஏதாவது தாய் தந்தையர் அதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது இன்று கொஞ்சம் விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது இன்று உறவினர்கள் வருகையால் சில வீண் விரைய செலவுகள் இருப்பதாகவே தோன்றும். இதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உறவினர்கள் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் இன்று நீங்கள் கடந்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது உதவி பணம் அரசு சார்ந்த உதவி பணம் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது அஜீரண கோளாறு மூலம் சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அறியப்படுகிறது. மீதி 50% காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதங்களாகவே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அறியப்படுகிறது. இன்று உங்களுக்கு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஜுவல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது ஒரு சொத்துக்களில் முதலீடு செய்வதும் ஏதாவது ஒரு குழந்தைகள் பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவதும் மிகவும் அவசியமாகிறது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அதாவது ஆர்டிஓ அல்லது செல்வ மகள் திட்டத்தில் ஏதாவது போட்டிங்கன்னா குழந்தைகள் எதிர்காலம் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் நன்மை பயக்கும் விதமாகவே அமையும். மேலும் ஏதாவது ஒரு கடன் ஏதாவது நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் தொகை உங்களுக்கு ஏதாவது விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படியே நீங்கள் ஏதாவது கடன் கட்ட வேண்டியிருந்தால் இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அந்த கடன் என்று கட்டினீர்களானால் கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த சுப விரைய செலவுகள் செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டு வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று ஏதாவது கோயிலில் போய் ஒரு உண்டியில் ₹1 போட்டால் கூட அது உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவே அமையும். மேலும் ஏதாவது யாத்திரைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவியும் கருணை இல்லங்களுக்கு உங்களால் ஒரு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவே இன்று அமையும். ஏதாவது கோயில் திருப்பணிக்கு உங்களால் முடிந்தளவு கோயில் திருப்பணிக்கும் கோயில் ஏதாவது அன்னதானம் போடுவாங்க அதுக்காக ஒரு சிறு தொகையை நீங்கள் நன்கொடையாக கொடுத்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு சுப விரய செலவுகளை வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவே இன்று அமையும். அப்படியே இல்லாட்டி கூட இன்று அலுவலகத்தில் பணிபுரியும் சக ஊழியருக்கு ஒரு டீ காஃபி வாங்கி கொடுத்தா கூட அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
மேலும் ஏதாவது இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி, இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று சிலருக்கு ஏதாவது வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். வளைகாப்பு தேதி குறிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அப்படியே இன்று வளைகாப்புக்கு செய்தி குறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து இன்று நீங்கள் தேதி குறிப்பது அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக குழந்தை சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் கிடைப்பதாகவே அறியப்படுகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது புதிய வீடு கட்டுவதற்கும் புதிய வீடுகள் வாங்குவதற்கும் ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக கிரயம் ஆகாமல் ஏதாவது பேப்பர் எதுவும் இல்லாமல் கிரயமாமல் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டு இருந்த சில நிலம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று பண்ணை தொழிலை செய்பவர்களுக்கு இன்று கால்நடைகள் மூலம் மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். அதாவது பால் பண்ணை தொழில் செய்பவர்களுக்கும் அதாவது பால் வியாபாரம் செய்கிறவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று வண்டி வாகனங்களை வாங்கி விற்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது வியாபாரம் சார்ந்து வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் சுபகாரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று சிலர் ஏதாவது ஒரு யாத்திரர் ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று ஏதாவது புனித நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையதாகவே இன்று அறியப்படுகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று வியாபாரத்தில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மூலம் உங்களுக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து தொழிலில் புதிய யுக்திகளும் புதிய முயற்சிகளும் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று தங்குதடையின்றி வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மருந்து ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது கலெக்ஷனில் கொஞ்சம் பிரச்சனை இருந்து அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவு வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. சிலர் ஏதாவது ஆடிட்டிங் கணக்கு வழக்குகளை சரி செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக அது இன்று சரி செய்து வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது மனைவியின் மூலம் ஏதாவது நீங்கள் செய்யும் பார்ட்னர்ஷிப்பாக போட்டு செய்யும் தொழில்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அறியப்படுகிறது. கொஞ்சம் நீண்ட நாட்களாக ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் இந்த ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசினீர்களான அந்த பிரச்சனை விலகி இன்று ஒரு சுமூகமான ஒரு நல்ல ஒரு பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பலன்கள் அனைத்தும் ஒரு நன்மை பயக்கும் பலனாகவே இன்று அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று முடிந்தளவு ஏதாவது யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கண்டிப்பாக இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு தொந்தரவுகள் இருப்பதால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீர்களானால் அதை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். இன்று யாருக்காவது நான் வந்துடுறேன் அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்று யாரை நம்பியும் ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுக்க வேண்டாம். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்தோ அல்லது ஷூரிட்டியோ போடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது ஃபைனான்ஸில் ஏதாவது அமௌண்ட் வேறு யாராவது கேட்டிருப்பாங்க, நீங்கள் போய் இவர் எனக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பணம் கட்ட மாட்டாங்க. நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்காது. ஒரு சில காரியங்கள் மட்டும் ஒரு 50% காரியங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கும் காரியமாகவே அது நடைபெறும். மீதி அனைத்து காரியங்களும் கொஞ்சம் சில தடுமாற்றங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும்.
திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இன்று கொஞ்சம் ஒரு நன்மை பயக்கும் சூழ்நிலை இல்லை. ஆகவே முடிந்தளவு அதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு வண்டி வாகனம் மூலம் சிறு சிறு செலவுகள், விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சி செய்வதற்கும், புதிய முதலீடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ அல்லது வேறு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது கடன் மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் அது லாபம் வரும் நாளாகவும் இன்று அமைகிறது. யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலாக ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க. அது இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அறியப்படுகிறது. வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட அதாவது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று ஒரு நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நற்பயனை தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று நிலம் தொடர்பாக வீடு தொடர்பாக ஏதாவது எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நற்பயனை தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் ஏதாவது சுபகாரியம் சார்ந்து ஏதாவது ஜுவல்ஸ் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறது, ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அல்லது புடவைகள் நகை நட்டுகளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்று உகந்த நாளாக அமையும். அதற்கான சில வாய்ப்புகளும் சிலருக்கு அமையும். இன்று ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வண்டி வாகனங்களில் ஏதாவது பயணம் செய்யும்போது கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. இன்று முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நீங்கள் பேசாமல் வண்டியில் போயிட்டு இருந்தால் கூட வேணும்னே அவங்க வந்து இடிச்சிட்டு உங்கள் மேலே தப்பு சொல்லுவாங்க. ஆகவே முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது வெளியூர் இரவு நேரங்களில் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே ஒரு அத்தியாவசியம் வேண்டி நீங்கள் ஏதாவது பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அரசின் சாலை விதிகளை மதித்து இன்று நீங்கள் பயணம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது விவசாயிகளை பொறுத்தவரை சில விவசாய கருவிகளை நீங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. சில விஷஜந்துக்களாலும் சில பிரச்சனைகள் வருவதாகவே அறியப்படுகிறது. மேலும் ஏதாவது தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் நண்பர்கள் கொஞ்சம் மிஷினரிஸில் வேலை செய்பவர்கள் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. கை காலில் சில காயம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது பெண்கள் ஏதாவது கிச்சனில் காய் வெட்டினா கூட கொஞ்சம் பார்த்து நிதானமாக காய் வெட்டுங்க. கையில் ஏதாவது காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது குழந்தைகள் ஏதாவது கதவு ஜன்னலில் கூட கை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு இருக்கிறது. ஆகவே பார்த்து நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று ஏதாவது உங்களுக்கு மூத்த அதிகாரிகளால் சில பணி சுமை இருப்பதாகவே தோன்றும். ஆகவே இன்று அதற்காக ஒரு டென்ஷனும் ஒரு கோபத்தை வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் அமைதியாக இருப்பதே மிகவும் அவசியமாகிறது. சிலர் கோபப்பட்டீங்கன்னா சில காரிய இழப்புகளும் சில வேண்டிய ப்ரமோஷன்களும் தள்ளி போடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. வரும் நல்ல வாய்ப்புகள் கொஞ்சம் அந்த கோபத்தினால் தள்ளி போவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். ஆகவே இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் மேற்கண்ட காரியங்களை பார்த்து நிதானமாக செய்வது அவசியமாகிறது. இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று தொழிலை பொறுத்தவரை மிகவும் லாபம் தரும் நாளாகவே அமைகிறது. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு நண்பர்களிடம் எதிர்பார்க்காமல் சில உதவிகள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று நீங்கள் போய் யார்ட்டையாவது உதவி கேட்டிங்கன்னா கூட உங்கள் முகமறிந்து சிலர் உதவி செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அறியப்படுகிறது.
இன்று நீங்கள் ஏதாவது ஒரு நீர்நிலைகளை உயர்த்துவதற்கு ஏதாவது முயற்சி செய்வீர்கள். அதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். அதாவது போர் போடுவது அல்லது மராமத்து வேலை, கிணறு மராமத்து வேலைகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இல்லாட்டி உங்களுடைய கிணத்துல தண்ணி இருக்காது, பக்கத்தில் ஏதாவது தண்ணி கேட்டிருப்பீங்க, அது கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று நீங்கள் செய்து ஏதாவது எதிர்பார்க்கக்கூடாத சில நல்ல காரியங்களும் இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் தெளிவான சிந்தனையுடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது உங்களுடைய மகன் மருமகன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது நீங்கள் விவசாயத்துக்கு ஏதாவது நிலம், அதாவது விவசாயத்துக்கு சில அரசு சார்ந்து சில கோரிக்கைகள் ஏதாவது விண்ணப்பித்திருந்தீர்களானால் அதற்கான ஒரு நல்ல ஒரு தகவல்கள் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் பணிகளில் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இருந்தாலும் சிலருக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், கணுக்காலிலும் பற்களிலும் சில பிரச்சனைகள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. ஆகவே இன்று அதை சார்ந்து ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வருவதாகவே அறியப்படுகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் அமையாதவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில், நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது காதல் கைகூட வேண்டியிருந்தால் அதற்கான இன்று முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்களும் வருவதாகவே இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. சிலருக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருந்து அது இன்று விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று வாங்கிய கடனை கட்டுனீர்களானால் இந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு முயற்சி நடைபெறுகிறது. மேலும் இன்று ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று ஏதாவது ஒரு தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அது இன்று உங்களுக்கு பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. சிலருக்கு வீடு சார்ந்து நிலம் சார்ந்து ஏதாவது எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையப்படுகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வாடகை வீடு கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் ஒரு நல்ல இடத்தில் வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அறியப்படுகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது கிரயம் ஆகாமல் இருந்த ஒரு வீடு, ஒரு பேப்பர்ஸ்லாம் சரியில்லாமல் கிரையம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கான இந்த பேப்பர்ஸ்லாம் இன்றைக்கி ரெடியாகி இன்றைக்கி கிரையம் ஆக வேண்டிய ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. மொத்தத்தில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாளாகவே இன்று அறியப்படுகிறது. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் உண்டாகும். இதனால் சிலருக்கு மன சஞ்சலங்களும் மன கவலைகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். இதனால் சிலருக்கு ஒரு தேவையில்லாத சில மருத்துவ செலவுகளும் உடல்நிலை சார்ந்த மருத்துவ செலவுகளும் வருவதாகவே, அதாவது ஒரு டென்ஷனாகி கோபத்தில் சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. முக்கியமான வேலையாக இருந்தால் மட்டும் செய்யுங்க, இல்லாட்டி கம்முன்னு பேசாமல் நார்மலாக ஷெட்யூல்டாக எந்த வேலை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு பேசாமல் இருங்க. இல்லாட்டி தேவையில்லாத டென்ஷன் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று மற்றவர்களுடைய பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு இருக்கிறது. இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பேசுவதை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் அப்படி தான், ஏதாவது சக ஊழியர்களிடம் கொஞ்சம் முடிந்தளவு பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் ஏதாவது பேசுங்கன்னா கூட உங்களை சார்ந்து ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி அது பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் பேசாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நீங்கள் தெரியாத இடங்களுக்கு நீங்கள் சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இன்று ஏதாவது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது.
கணவன் மனைவி மிகவும் அன்புடன் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒருவரை ஒருவர் ஆலோசித்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. ஒருவரோட ஒப்பீனியன் பார்த்துட்டு செய்யுங்க. இல்லாட்டி அப்படி செய்யாத காரியங்கள் அனைத்தும் ஒரு பாதியிலேயே நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு இருக்கிறது. இன்று ஒரு முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து இன்று ஏதாவது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக கொஞ்சம் நிலம் விற்காத நிலம், அதாவது ஒரு லேண்டு வாங்கி அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்தால் அது இன்று செய்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்து இன்று ஏதாவது ஒரு சில பேப்பர்ஸுகள் தவற விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமையும். மேலும் குழந்தைகள் சார்ந்து ஏதாவது ஒரு டெபாசிட்டில் அமௌண்ட் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். படிப்பில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த குழந்தைகள் அனைவரும் இந்த கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று வருமானத்திற்கு அதிகமாகவே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று தொழிலை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஏதாவது புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளரை கவர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நீங்கள் எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி ஏதாவது வெளியிடங்களுக்கு, தனியார் நிறுவனங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வேண்டி செல்றவர்களுக்கு இன்று வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது புதிய படிப்பு சர்டிஃபிகேட் கோர்ஸோ அல்லது புதிய படிப்பில் ஒரு விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது பிஜி டிகிரி படிக்கும் மாணவர்கள், மந்த நிலையில் இருப்பவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அவர்கள் இன்று ஏதாவது ஒரு செமினார்லேயோ அல்லது ஒரு குரூப் டிஸ்கஷன்லேயோ கலந்து கொண்டு தன்னுடைய அறிவின் மூலம் இன்று ஏதாவது சன்மானங்கள் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு ஏற்படுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது திருமணம் சார்ந்து இன்று செய்யும் அனைத்து முயற்சிகளும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அறியப்படுகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்பாக நீங்கள் எடுக்கும் அனைத்து செயல்களும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அறியப்படுகிறது. அரசு ஒப்பந்தங்கள், புதிய டெண்டர்கள் ஆகியவைகள் இன்று விண்ணப்பிப்பதற்கு சிலருக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஏதாவது டெண்டர் மூலம் ஏதாவது புதிய வேலைகள் செய்து பில்லுக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் இன்று அதற்கான ஒரு செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது ஒரு குழந்தைகளோட நலன் கருதி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வேண்டுவதற்காக இன்று விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு சூழ்நிலை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு நல்ல காரியத்தையும் துணிந்து செய்யலாம். அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. தெய்வங்கள் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள், வேண்டுதல்கள் இருந்தால் அதை நிறைவேற்றுவதற்கு இன்று ஏற்ற நாளாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. இன்று ஏதாவது முன்னோர்களை வழிபாடு செய்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இதனால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை கிடைப்பதாகவே அறியப்படுகிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று அலுவலகத்திலும் வெளி வட்டாரங்களிலும் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட்டீர்களானால் அது தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அமைகிறது. அக்கம் பக்கத்துலேயும் சரி, கொஞ்சம் யாராவது பேசினா கூட நீங்கள் அமைதியாக செல்வதே மிகவும் அவசியமாகிறது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கூட ஏதாவது கொஞ்சம் வந்து வேணும்னே உங்களை இடிச்சிட்டு ஏண்டா இடிச்சேன்னு கொஞ்சம் கேட்பாங்க. அதனால் நீங்கள் அமைதியாக இருப்பது, தள்ளி போவது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத நீங்கள் ஏதாவது பேசினீங்கன்னாவே வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ் வரையிலும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை.
இன்று ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகள் காத்துட்ருக்கு. ஆகவே முடிஞ்சளவு இன்று நண்பர்களை கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் சென்றீர்களானால் அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று நண்பர்கள் மூலம் சில புது புது பிரச்சனைகள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. திடீர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது. அப்படியே நீங்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டீங்கன்னா தேவையில்லாத சில விரைய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இன்று வண்டி வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடன் இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது ஒரு கனரக வாகனங்களை இயக்க வேண்டிய இரவு நேரத்தில் இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக தக்க ஓய்வு எடுத்துக்கொண்டு நீங்கள் இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. இல்லைனா தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகளும் வீண் விரைய செலவுகளும் வருவதாகவே அறியப்படுகிறது. மேலும் தொழிற்சாலையில் வேலை செய்யும் நபர்கள் இயந்திரங்களை இயக்கும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. சிலர் ஏதாவது பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை உடலில் சோர்வு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இதனால் சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று வீட்டில் பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று கணவனின் மனைவிக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேற்கண்ட செயல்கள் அனைத்தும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனத்துடனும் நிதானமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று ஏதாவது முன்னோர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது விவசாயத்தை பொறுத்தவரை நீர்நிலைகளை உயர்த்துவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது உங்களுடைய வயதில் முன்னோர்களையும் அல்லது குருமார்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அல்லது சில ஆன்மீகவாதிகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அதனால் உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். சிலர் குடும்பத்துடன் ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலாவும் அல்லது ஏதாவது குலதெய்வ வழிபாடும் சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு தூர தேசத்திலிருந்து ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று ஏதாவது தாய் தந்தை உறவுகள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி இன்று உங்களுக்கு ஒரு ஒளிமயமான உங்களுடைய ஷேர்ஸ் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்று தக்க வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது நீங்கள் சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை அமைகிறது. இன்று சுப விரய செலவுகள் நீங்கள் செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது கையில் அமௌண்ட் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்று ஜுவல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இல்லாத ஏதாவது ஒரு சொத்துக்களில் முதலீடு செய்வதும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படி இல்லாட்டி குழந்தைகள் பேரில் ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லையோடு ரெக்கரிங் டெபாசிட்டு இல்லாத செல்வமகள் திட்டத்தில் இன்று நீங்கள் டெபாசிட் செய்வது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது டெபாசிட் பண்ணாமல் ஏதாவது கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவிடம் கொடுத்து வைப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் கொடுக்காமல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது கடன் முற்காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனைகளால் சிலருக்கு சில தொந்தரவுகளும் சில உபதைகளும் வருவதாகவே அறியப்படுகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது கையில் காசு வச்சுருந்தீங்கன்னா கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. கையில் நீங்கள் மொத்தத்தில் காசு வச்சுருந்தனாவே அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே தான் இந்த சுப விரய செலவும் வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவும் இன்று அறியப்படுகிறது. அப்படியே இன்றைக்கி கையில் எதுவும் காசு இல்லைன்னா கூட ஏதாவது கடன் வாங்கி கூட இன்றைக்கி நீங்கள் வீண் விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே கையில் காசு இல்லாட்டி கூட இன்று ஏதாவது உங்களால் முடிந்தளவு ஒரு குண்டியில் கூட ஒரு ரூபா போட்டால் கூட சில வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். மேலும் ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு கையில் இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவே இன்று அமையும். அல்லது ஏதாவது கோயில் திருப்பணிக்கோ அல்லது ஒரு கருணை இல்லங்களுக்கோ உங்களால் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது.
இன்று நீங்கள் ஏதாவது மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று அறியப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது முதல் திருமணமாகி 2ஆம் திருமணத்திற்கு ஏதாவது முயற்சி செய்கிறவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இன்று ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று சிலருக்கு ஏதாவது வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. குழந்தைகள் வேண்டி ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. பாதியில் நின்று போன வீட்டு வேலைகள் ஃபண்டு ஏதாவது பிரச்சனையாகி பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை இன்று அதற்கான ஒரு ஃபண்டு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைத்து வீட்டு வேலைகளை இன்று தொடர்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். புதிய வீடு வாங்குவதற்கும் புதிய நிலங்களை வாங்குவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆகவே நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது வீடுகள் இன்று கிடைப்பதற்கான உங்களுடைய ரேட்டுக்கு படிஞ்சு வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு நிலத்தில் வில்லங்கம் ஆகி தக்க டாக்குமெண்ட் இல்லாமல் நின்று போன நிலங்கள் இன்று கிரயமாவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் தக்க டாக்குமெண்டேஷன் பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது உறவினர்களாக இருந்தாலும் சரி யாரு கூட இருந்தாலும் சரி கடன் கேட்டு கடனை கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. இதனால் பிற்காலத்தில் தேவையில்லாத ஒரு மனக்கசப்பும் சில தேவையில்லாத பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் வருவதாகவே அறியப்படுகிறது. இன்று பண்ணை தொழில் செய்கிறவர்களுக்கு இன்று கால்நடைகள் மூலம் மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அறியப்படுகிறது. பால் வியாபாரம் செய்வர்களுக்கும் விவசாயம் செய்வர்களுக்கும் இன்று ஏற்ற லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. வண்டி வாகனங்களை வைத்து டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. வண்டி வாகனங்களை வாங்கி விற்பவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல தொகை லாபம் தரும் நாளாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று தொழில் நிமித்தமாக வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு அதற்கான ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வெளியூர் பயணங்களை மேற்கொண்டவர்களுக்கு இன்று நல்ல ஒரு கலெக்ஷன் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று சிலர் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலாவும் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இந்த சுற்றுலா மூலம் சில திருத்தலங்களுக்கு சென்று புனித நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் முடிந்தளவு இந்த ஆடம்பரமான வேலைகளை செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னு தாட் போட்டு செலவு பண்ணிங்கன்னா தேவையில்லாத அப்புறம் பர்ஸு காலியாகி இதனால் மனசஞ்சலமும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். இன்று முடிந்தளவு கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. கொடுக்கல் வாங்கலில் சென்று ஏதாவது நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இன்று கட்டுவது சிரமமாகவே இருக்கும். ஆகவே முடிந்தளவு முற்றிலும் இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று அதற்காக ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீர்களானால் அந்த வாய்மொழி வாக்குறுதியை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாக இருக்கும். ஆகவே இன்று வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து கொடுப்பதோ அல்லது சூரிட்டி போடுவதையோ இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாருக்காவது நீங்கள் இவரை எனக்கு தெரியும்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவர் போயிடுவார். கடைசியில் அவர் உங்களை பிடிச்சிட்டு அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சிக்குவாங்க. ஆகவே நீங்கள் யாருக்காவது என்று ஜாமீனோ அல்லது சூரிட்டியோ போடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது சுபகாரியம் சார்ந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தினால் அது உங்களுக்கு ஒரு பாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. முடிந்தளவு இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று வண்டி வாகனங்களை பொறுத்தவரை சிறு வீண் விரைய செலவுகள் வைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு எதிர்பார்த்த வருமானங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும்.
இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருக்கும். ஒரு நிலம் வாங்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இன்று அதை தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது சுபகாரியம் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தைகளோ அல்லது ஏதாவது கிரக பிரவேசம் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தைகளையோ இன்று பேசுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே அது பேசுனீங்கன்னா இன்றைக்கி அது கொஞ்சம் நிறைவேறாத ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது ஒரு ஆயில் பாத் எடுப்பவர்களுக்கு இன்று ஒரு உடம்பில் நல்ல ஒரு கூலிங் ஆகி ஒரு வீசிங் மாதிரி சில மருத்துவ செலவுகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று ஆயில் பாத் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா தேவையில்லாத சில வீண் மருத்துவ செலவுகள் செய்வதாகவே இன்று தோன்றும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இந்த மேற்கண்ட செயல்கள் அனைத்தையும் கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் கவனமுடன் செய்ய வேண்டும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள். இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்று வயதில் மூத்தோர்களிடம் ஏதாவது ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது இசைத்துறையில் இசை பயிற்சியில் இசை கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இன்று இசையில் தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று இசை பயிற்சியின் மூலம் சிலருக்கு அரங்கேற்றம் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று பூமியினால் லாபம் தரும் நாளாகவே சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது கழுத்து பாதம் ஆகியவைகளில் சில வலிகள் தோண்டி சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. இன்று ஒரு நண்பர்கள் மூலம் நீங்கள் நண்பர்கள் மூலம் சில உதவிகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அது ஒன்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. ஆகவே இன்று அக்கம் பக்கத்தாரிடமும் கொஞ்சம் சுமூகமான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் ஏதாவது அலுவலகத்தில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு இன்று சக ஊழியர்களிடம் மதிப்பு மரியாதை கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று உங்களுடைய சூப்பர்வைசர் அதாவது மூத்த அதிகாரிகள் மூலம் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து நல்ல பாராட்டுகளை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் தபால் மூலம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று வீட்டிற்கு தேவையான தொலை தொடர்பு சாதனங்கள் அதாவது செல்போன் டிவி ஆகியவை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை புதிதாக வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் யோககரமான நாளாகவே இன்று அறியப்படுகிறது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது தரத்தை நிர்ணயித்து வாங்குங்க. அதாவது நீங்கள் அதனால் எல்லாத்தையும் ஏமாந்து போயிடுவீங்க. ஆகவே இன்று ஏதாவது ஒரு புதிய முதலீடு செய்யும் போது கூட அதை பார்த்து நிதானமாக முதலீடு செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. வியாபாரத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக கலெக்ஷன் ஆகாமல் இருந்த பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று திருமணத்திற்கு வேண்டிய அனைத்து பொருள்களும் சிலர் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நகை புடவைகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நீங்கள் அதாவது உங்களுக்கு மனதுக்கு இனிமையான ஒரு சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது காதல் வயப்பட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணுறவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நிலம் சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மொத்தத்தில் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையப்பெறுகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது புதிய வண்டி வாகனங்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லது வாங்க வேண்டிய ஒரு புக்கிங் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அல்லது அதை டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு வண்டி ஏதாவது சர்வீஸ் விட்டுருப்பீங்க டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது.
இந்த சந்திராஷ்டமம் காலகட்டம் வரை நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் சில தடை தாமதங்கள் இருப்பதால் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள். மேலும் ஏதாவது ஒரு தொலைதூர பயணங்களோ அல்லது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது பாதுகாப்பு இல்லாத பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் காத்துட்டு இருக்கு. ஆகவே நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அலுவலகத்தில் பொறுத்தவரை இன்று சக ஊழியர்கள் இன்று உங்களுடைய கோபத்திற்கு ஆளாகலாம். மூத்த அதிகாரிகள் இன்று உங்களுக்கு பணிசுமையின் காரணமாக தேவையில்லாத டென்ஷன்கள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று யாரிடமும் கோபப்படாமலும் டென்ஷன் ஆகாமலும் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று விவசாய கருவிகள் டிராக்டர் போன்ற விவசாய கருவிகளை இயக்கும்போது கொஞ்சம் பார்த்து நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்கம் பக்கத்தில் ஏதாவது இருந்த தோட்டத்துக்காரங்கிட்ட பார்த்து பேசுங்க. இல்லாட்டி தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது பெண்கள் காய்கறி வெட்டும்போது கூட கொஞ்சம் பார்த்து நிதானமாக வெட்ட வேண்டும். இல்லாட்டி கையில் காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் அனைவரும் நீச்சல் பயிற்சி எடுக்கும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இந்த ஜிம்மில் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறவங்க கூட கொஞ்சம் பார்த்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி தேவையில்லாத கொஞ்சம் உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு கூட்டு தொழில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று தொழிலில் பல யுக்திகளை கையாண்டு சில வாடிக்கையாளர்கள் கவர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மேலும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் இன்று கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது வேற ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கோ அல்லது வேற ஒரு இடத்துல ஏதாவது நீங்கள் தொழிலை விருத்தி செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டீலர்ஷிப் எடுத்து அதை நீங்கள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையப்பெறுகிறது. இன்று ஏதாவது குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையில்லாத சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் இதனால் சிலருக்கு ஏதாவது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சிலருக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த பண உதவி இன்று கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு கூட்டு தொழில் சிலருக்கு பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கொள்வதற்கும் சில வாய்ப்புகள் அறியப்படுகிறது. மேலும் இன்றைக்கு மனைவியின் மூலம் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அறியப்படுகிறது கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் தவிர மற்றதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு பயனாகவே இன்று அறியப்படுகிறது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் காரியமாகவே இன்று அறியப்படுகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைப்பெறுகிறது. இன்று நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து பேச்சுவார்த்தைகள் தள்ளிப்போன பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. சிலருக்கு ஏதாவது பண பிரச்சனையினால் சிறு சிறு தொந்தரவுகளும் சில உபதைகளும் இருப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று முன்பு வாங்கிய கடன் தொகை இன்று உங்களுக்கு ஒரு முன்னாடி சில பிரச்சனைகள் உருவாக்குவதாக தோன்றும். ஆகவே கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக கடனை கட்டுவதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை செயல்படுத்துவதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம். அது இன்று உங்களுக்கு பிடித்த இடத்தில் சில நிலங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அறியப்படுகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு இன்று தக்க மருத்துவர் அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்று பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அறியப்படுகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சில வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் உண்டாவதாக தோன்றுகிறது. இதனால் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று அலுவலகத்திலும் வெளிவட்டாரங்களிலும் தேவையில்லாத பிரச்சனைகளில் இன்று தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வெளிவட்டாரங்களில் பொறுத்தவரை இன்று ஏதாவது நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட உங்கள் வாயை கிண்டி தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வருவதாகவே இன்று தோன்றும். ஆகவே முடிந்தளவு இன்று யாரிடமும் பேசாமல் இருப்பதை மிகவும் அவசியமாகிறது. இன்று அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் தேவையில்லாத டென்ஷனும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வருவதாகவே அமையும். யாரிடமும் கோபப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னாவே அதுவே இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் ஏதாவது பணி சுமைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது வெளி வட்டாரங்களிலும் வெளி நபர்களிடம் கொஞ்சம் பேசுவதை, அதாவது
அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது ஒரு தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே தெரியாத இடங்களுக்கு நீங்கள் சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று யாராவது ஒருத்தர் பேசுனீங்கன்னா, யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு ஆமோதிச்சுட்டு போங்க. இல்லாட்டி கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது ஒரு குடும்பத்தை சார்ந்து ஒரு காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் குடும்ப உறுப்பினரும் கலந்து ஆலோசித்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் செய்யாமல் தன்னிச்சையாக செஞ்சீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத சிக்கலும் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. முன்னோரு சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து இன்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாடுகளில் ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே அறியப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று வெளிநாடு பயணத்தின் மூலம் சில பொருள்களை இன்று ஏதாவது தொலைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஒரு நல்ல ஒரு குருமார்களை சந்தித்து இன்று ஆசீர்வாதம் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த மீனராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இன்று அமைகிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு சாதகத்தாரை இன்று நீங்கள் எந்த ஒரு எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்வதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது புதிய அரசு சார்ந்து புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது ஆன்லைனில் ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு புதிய டெண்டர்கள் ஒப்பந்தங்கள் விண்ணப்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். சிலருக்கு ஏதாவது புதிய டெண்டர்கள் மூலம் ஏதாவது வேலை முடித்தவர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு பில்கள் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த பிஜி படிக்கும் மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும் மாணவர்கள் நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இருந்த சூழ்நிலை மாறி இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். பிஜி படிக்கும் மாணவர்கள் ஏதாவது எஜுகேஷன் லோன் வேண்டி ஏதாவது ஃபண்டு ஏதாவது கவர்மெண்ட்டில் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்காலர்ஷிப் ஃபண்டு அல்லது உதவித்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது அரசு உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று நீங்கள் ஏதாவது மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்யலாம். எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களால் அதுவே இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே அமையும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது தெய்வங்கள் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது குலதெய்வ வழிபாடு செய்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் வருவதாகவே அறியப்படுகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வதைத்தாரை, அதாவது இன்று பிறருடன் விவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று வெளி வட்டாரங்களிலும் அலுவலகத்திலும் யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கோபத்திலேயோ அல்லது ஏதாவது நீங்கள் கடும் சொற்களை பேசினீர்களான அதுவே இன்று உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் வருவதாகவே அறியப்படுகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் வாய் திறந்தாலே உங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிச்சு ஏதாவது சண்டை சச்சரவுகள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இதனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் நண்பர்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஆகவே முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நண்பர்கள் ஏதாவது வெளி வட்டாரங்களிலோ அல்லது ஏதாவது டூருக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பர்ஸு காலியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது திடீர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது. அப்படியே நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடன் இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கனரக வாகனங்களை இரவு நேரத்தில் இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால்
தக்க ஓய்வுக்கு பின் நீங்கள் பணியில் ஈடுபடுவது மிகவும் அவசியமாகிறது. இல்லைனா கொஞ்சம் தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். தொழிற்சாலையில் வேலை செய்யும் நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் இரவு நேரத்தில் மிஷினரிஸில் வேலை செய்வர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. இன்று ஏதாவது மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதாக இன்று அறியப்படுகிறது. இதனால் உடலில் சோர்வும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் அதனால் சில வீண் விரைய செலவுகளும் காத்துட்டு இருக்கு. ஆகவே இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நிதானமுடனும் செய்வது அவசியமாகிறது. கணவன் மனைவியை பொறுத்தவரை சிலருக்கு ஏதாவது சண்டை சச்சரவுல அல்லது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு வரும். அதனால் சில கருத்து வேறுபாடுகள் வந்து சில பிரிவினைக்கு வழிவகுப்பதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையுடன் ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு மென்மையான வார்த்தைகளை பேசாமல் கடுமையான வார்த்தைகளை பேசினீர்களா தேவையில்லாத பிரிவினைக்கு வழிவகுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு வரும். மேலும் இன்று கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடல் உபாதைகள் வந்தால் கண்டிப்பாக இன்று மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியருக்கும் இந்த கிரகலட்சுமி ஆஸ்ட்ரோ சேனல் சார்பாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.